ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா, சிக் பீஸ் கொண்டக்கடலை வச்சு ஒரு ரோஸ்ட் பார்க்க போகிறோம். இது ஒரு 5 to 6 ஹவர்ஸ் நல்லா ஊற போட்டுட்டு, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இப்போ ஒரு 4 to 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் கொஞ்சமாக தான் ஆயில் விட்டுக்கணும். இதை அப்படியே ஆயில் விட்டுட்டு ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிட்டு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சில்லி பவுடர், அப்புறம் கரம் மசாலா பவுடர் போட்டிருக்கேன். இப்போ இது கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே பச்சை வாசனை இருக்குன்றதுனால இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இப்போ ஆயில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக விட்டுக்கிறேன். முன்னாடியே சால்ட் போட்டிருக்கேன். இப்போ பத்தலைன்றதுனால கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ தேவைக்கேற்ற மாதிரி போட்டுங்க. இப்போ இதே மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டே இருந்தால் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு சென்னா ரோஸ்ட்டு. இது ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.